ஆரோக்கியத்திற்கும் மிகச்சிறந்த ஆளுமைக்கும் பேர் பெற்றுக் கொண்டிருக்கின்ற பெருமிதம் கொள்கின்ற இதை வருகை தந்திருக்கின்ற அத்தனை ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் அகமகிழ்ந்த நன்றிகளை மகளிரின் சார்பாகவும் சொல்ல முடியாதோ எங்கள் அனைவரின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த பெருமை அடைகின்றோம். உண்மையிலேயே நான் சுகப்பூர்வமாக சொல்கின்றோம், இந்த திருவள்ளுவர் இலக்கிய மன்றம், மக்கள் மாமன்றம், இன்னும் சில அமைப்புகள் எனக்கு நான் மனப்பாடம் பண்ண மறந்துட்டேன். அத்தனை அமைப்புகளும் இணைந்து மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு தான் இது. எத்தனை பேருங்கிறது எண்ணிக்கை இல்லைங்க, அங்க என்ன சொல்லப்படுகிறது, கருத்துக்கள் முக்கியம் இல்லைங்களா? ஒரு ராணுவ வீரர்கள் மாதிரி தாங்க. நான் திருப்பி அந்த பாட்டு தான் எனக்கு ஞாபகம் வருது. நல்லார் ஒருவர் உலரே அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை அப்படிங்கிற மாதிரி நல்லவர்கள் இத்தனை பேர் கூடியிருக்கும் பொழுது திருப்பூரில் அறிவு மலை, அன்பு மலை, இன்னும் நிறைய மலைகளை நம்ம சொல்லலாம். நிச்சயமாக அதை வளர்த்திருக்கக்கூடிய ஒரு அருமையான வல்லமை மிகுந்தவர்களாக இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நாங்கள் பார்ப்பதில் பெருமிதம் அடைகின்றோம். ஒரு பேச்சாளனுடைய திறமை என்ன தெரியுங்களா? எத்தனை பேர் இருந்தாலும் பேசணும், 10 பேர் இருந்தாலும் பேசணும், 10,000 பேர் இருந்தாலும் பேசணும். ஏன்னா இப்ப கடைசியில சில நேரங்கள்லாம் பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க, நாற்காலிகள் ரசித்துக் கொண்டு இருக்கிறோம். அந்த மாதிரி வேலைகள் எல்லாமே இருக்குது. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய தொலைக்காட்சி மோகம், செல்லு மோகம் எல்லாமே இன்னைக்கு அடிச்சு போயிட்டு இருக்குதுங்க. அப்படிப்பட்ட ஒரு சுயநலம் மிக்க இந்த சமூகத்தில் இன்றைய நாளை ஒரு இனிய நாளாக, இனி ஒரு விதி செய்வோம் என்று ஒரு இருமாப்போடு இங்கே வருகின்றிருக்கின்ற உங்கள் அத்தனை பேரையும் மீண்டும் ஒரு முறை இதயபூர்வமாக வணங்கி, பழம்பாடல் ஒன்று இருக்குதுங்க, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது பூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது, பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நவின்றல் அரிது, ஞானமும் கல்வியும் நவின்ற காலையும் தானமும் தவமும் தான் செய்தல் அரிது, தானமும் தவமும் தான் செய்வராயின் வானவர் நாடு வழிகிறதுமே. மிக அற்புதமான ஒரு பாடல். ஐயா அவர்களுக்கு பணிவான வணக்கங்கள்.